ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி ஒரு சின்ன ப்ரேயர் செஷன் அண்ட் உங்களோட கூட ஒரு சின்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவையும் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், கர்த்தருடைய வார்த்தை எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய கிருபையை நீ தருவீராக. நீர் என்றைக்கும் ஆண்டவரே நல்லவராகவும், நீதி உள்ளவராகவும், நியாயம் நிறைந்தவராகவும், உண்மை உள்ளவராகவும், பரிசுத்தம் உள்ளவராகவும், அன்பும் ஆண்டவரே இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவருமாயிருக்கிறீர். உம்முடைய சுபாவங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சுபாவங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, மறுரூபமாக்க, அப்பா, எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய தீர்மானங்கள், எங்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஆளுகை செய்யும்படி, நீர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எங்களுக்குள்ள தவறான எண்ணங்கள், தவறான தீர்மானங்கள், அப்பா, தவறான தேவையில்லாத உணர்வுகள் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அவைகளெல்லாம் முறித்து உம்முடைய வல்லமையை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ரிகாபா ஷேத்தே ரே மெஹாசுலா கிரபௌடா ஹண்டா ஷெப்ரே கெடே செஹானமா மேக்க ரபௌடா ஹட்டலபௌ கடா சிட்டனே மேக்க ரெஹேலே பெரெஹெத்தெனே மே ஷிப்ரோதி ஹான மோசிட்டே மேப்ரா கலபௌ ஷெப்ராண்டா ஹீகா சிக்ரோட்டி ஹாலே ப்ரோகோ ஷெட்டேனே மே. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிற கிருபையை தாங்க. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிற கிருபையை தாங்க. அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவியை கேட்கிறோம், ஜெப ஆவியை கேட்கிறோம், ஜெபிக்கிற கிருபையை கேட்கிறோம். கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. அப்பா, ஜெபிக்கிற கிருபையினால கர்த்தர் எங்களை நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே, உம்மோடு கூட எப்போதும் இடைவிடாமல் ஆண்டவரே அந்த உறவில் இருக்கும்படி, அந்த தொடர்பில் இருக்கும்படி, எங்களுடைய உறவாடல் ஆண்டவர் எப்போதும் உங்களோட இருக்கும்படி, கர்த்தருடைய பிரசன்னத்தால் எப்போதும் நிரப்பப்படும்படி ஆண்டவரே அந்த ஜெபிக்கிற கிருபை எங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் பண்ணுகிறோம். அந்த ஜெபிக்கிற கிருபையில் நாங்கள் வளரும்படியாக வேண்டுதல் பண்ணுகிறோம். கர்த்தர் எங்களை நிரப்புவீராகப்பா, கர்த்தர் எங்களை நிரப்புவீராகப்பா, கர்த்தர் எங்களை நிரப்புவீராகப்பா. ஓ ரீகாபா ஷந்தே ரே மே கராத்துடா ஹட்டலே பே கராத்துனாமா ஈகா பௌஷா டல பௌரி ஹட்டனமா. இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க, இருக்கிற இடத்துல ஜெபிங்க, கர்த்தர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்கிற அந்த கிருபையை கொடுங்க, அந்த ஜெபிக்கிற கிருபையை கொடுங்க. கருத்தாகவும் ஆவியிலையும் ஜெபிக்கிற அந்த கிருபையை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி, உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக அப்பா, உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், 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 பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் கேட்டவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களை நிரப்பி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் வளருவதாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி நான் இதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு இருக்கிற உறவை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
எந்த ஒரு விஷயத்தையும் விட, பூமியில் நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்தை விட, நம்ம சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை விட இருக்கிறதுலே சிறந்தது, இருக்கிறதுலே உயர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோட இருக்கிற அந்த உறவு. வேற எந்த காரியங்களை போல தேவனோட இருக்கிற அந்த உறவை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா, அவரோட நேரம் செலவிடுறது, அவரை குறித்து தெரிஞ்சுக்கிறது, அவரை விசுவாசிக்கிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது, இது மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம பைபிளில் பார்க்கலாம். ஏதோ ஒரு சில விஷயத்தினால மட்டும்தான் அந்த தேவனோட உறவுன்றதை நம்ம முடிக்காமல், நிறைய காரியங்கள் அந்த உறவில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நம்ம கற்றுக்கொள்ளும் போது, உண்மையாக அதை ஒரு தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம அவரோட இருக்கிறத நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பைபிளில் இருந்து கற்றுக்கிற ஒரு சத்தியம். சரிங்களா? ஸோ முதல்ல ஒரு தேவனுடைய உறவு அப்படின்னு சொன்னால் அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்து தான் அந்த தேவனோட உறவு கொள்ள முடியும் அப்படின்றத நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த பூமியில் இன்னும் நிறைய பேர் அதை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு மனுஷன் மறுபடி பிறந்திருக்கிறேன் அப்படின்றத அவனால் சொல்ல முடியும். ஸோ அவன் வாழ்க்கையில் அந்த ஆண்டவரை அனுபவிச்சிருக்க முடியும் தனிப்பட்ட விதத்தில். அதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இயல்பாக நம்ம பிறக்கும் பொழுது நாம் மறுபடி பிறந்தவர்களாக அல்ல. ஒரு முறை பிறக்கிறோம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட அப்புறம் தான், அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால மட்டும்தான் நம்மளால் மறுபடியும் பிறக்க முடியும், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ வித்தவுட் கனெக்டிங் டு காட் நோ பர்சன் கேன் எவர் கெட் born again. ஆண்டவரோட மறுபடியும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால், ஆண்டவரோட மறுபடியும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நம்ம விசுவாசத்தோட, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எந்த கிரியையும் செய்யலைன்னு சொன்னால், நம்மளால் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது பைபிள் சொல்லுது. ஸோ பைபிளில் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை ஒரு கிரியையினால் வெளிப்படும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவங்களை பெற முடியும். ஸோ we need to connect ourselves to God. நம்ம சைடில் இருந்து ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, நாம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் சில கிரியைகளை செய்து தான் அவரோட மறுபடியும் இணைக்கப்பட முடியும், ஆவியில் மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்ற விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் என்னென்ன காரியங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலீவிங், ஃபெய்த், ஒபீடியன்ஸ், ரிசீவிங் த்ரூ ப்ரேயர்ஸ், அதுக்கப்புறம் அந்த அனுபவங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நம்பிக்கை. கர்த்தரை குறித்து நம்ம கேள்விப்படும் பொழுது அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை அதில் ஆரம்பமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் பொழுது அதை நாம் விசுவாசித்து என்ன பண்ணுறோம், அந்த நம்பிக்கையில் உறுதிப்பட்டு அதன் அடிப்படையில் சில செயல்களை செய்கிறோம். எப்படின்னா, ஒரு இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறது, அவரோட கூட பேச ஆரம்பிக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது, தொடர்ந்து சபைகளுக்கு நம்ம போய் அந்த கூட்டங்களில் இருந்து என்ன செய்தியை நம்ம கேட்குறோம், ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறது, அவங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமை குறித்து நம்ம உணரும் பொழுது, சரி இந்த விஷயத்தில் நான் கீழ்ப்படியாமல் இருக்கேன், இனிமேல் நான் அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, விசுவாசத்தினால ஆண்டவரே நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி, இந்த அனுபவத்தை மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு, நம்ம நம்பிக்கையாக ஆண்டவரே அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், நீங்கள் எனக்குள்ளே வாங்க அப்படின்னு நம்ம அழைக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது, இந்த மறுபடி பிறக்கிற அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த அனுபவம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்கு.
ஸோ இது ஒரு ப்ராசஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு எதுவும் நடக்கலை, எதுவும் மாறல. இல்லை நான் பைபிள் படித்தேன், எனக்கு எதுவும் நடக்கலை. நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஆனால் எதுவுமே மாறல. அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறுபடி பிறக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Those who understand the lordship of Jesus Christ over their life can only get born again. தங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக இருக்கிறார். அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து அவர்களை மீட்டு இருக்கிறார். நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். நம்ம சுய இஷ்டத்தின்படி வாழ்வதற்காக அல்ல, நாம் அவரால் விலைக்கிரயமாக மீட்கப்பட்டவர்கள். அவர் இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை சம்பாதித்திருக்கிறார், நம்மை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து தங்களுடைய வாழ்க்கையில் இனி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம் வேணும் அப்படின்னு உணரக்கூடியவர்கள் தான் மறுபடியும் பிறக்க முடியும். ஸோ உண்மையாய் முழு இருதயத்தோடு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காத வரை அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற சத்தியத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம இறுதியாக ஒரு ஜெபம் பண்ணலாம். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறீங்க. அதை பெற்றுக்கொள்ள இந்த வீடியோவை யாரெல்லாம் கேட்டாங்களோ பார்த்துருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய கிருபைக்காக நான் வேண்டி ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரக்கத்தினால, உங்களுடைய தயவுனால, உம்மேல் வைக்கிற பரிபூர்ணமான அந்த விசுவாசத்தை கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை, மறுபடி பிறக்கிற அந்த அனுபவத்தை, தேவனோட மறுபடியும் இணைக்கப்படுகிற அந்த அனுபவத்தை அவங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுதல் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் கேட்டதை நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. நீர் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் இப்போது சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள மறுபடி பிறக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அது மறுபடி பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கும்படி, அவங்க வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபை உண்டாகும்படி, உங்களுடைய தொடுதல் உண்டாகும்படி, உங்களுடைய வல்லமை அவர்களை நிரப்பும்படி, உங்களுடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர், நீர் தான் அவர்களுக்கு ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிற அனுபவம், அந்த கண்கள் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Okay, God bless you. Thank you.